சென்னை மேயர் பிரியாராஜன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க முயற்சி பண்றார். குறிப்பா திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில களமிறங்குவதற்கான முயற்சியில அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப எம்எல்ஏவா இருக்கிறது தாயகம் கவி சேகர் பாபுவோட ஆதரவாளரா இருக்காரு. மறுபுறம் பிரியாவும் பிரியாராஜனும் சேகர் பாபு ஆதரவாளரா இருக்காங்க. ஆனா சமீப நாட்களா பிரியாவுக்கும் சேகர் பாபுக்கும் ஒரு சில விஷயங்கள மனக்கசப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே அமைச்சரை மீறி பிரியாராஜன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கக்கூடிய முயற்சிகளை அவர் எடுத்திருக்காரு. சீட் வாங்கக்கூடிய முயற்சியில அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில யார் களமிறங்குவாங்க? பிரியாவுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்குமா? பார்க்கலாம். Hi everyone, this is ஆர்வி சரண்யா. சென்னை மாநகராட்சி மேயர் பதவி பட்டியலின மகளிருக்கு ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்ட நிலையில யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. இந்த நிலையில பிரியாராஜனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பிரியாராஜனை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பமும் திமுக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேகர் பாபு ஆதரவாளரா பிரியா பார்க்கப்படுறாரு. எனவே அந்த அடிப்படையில அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா சொல்லப்பட்டது. பிரியாராஜன் தன்னோட ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால செய்தியாளர் சந்திப்புல பிரியா பேசும்போது அவருக்கு ஏதாவது தடுமாற்றம் இருந்ததுன்னா உடனடியாக அதை சரி செய்யக்கூடியவரா அமைச்சர் சேகர் பாபு பல நேரங்கள்ல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரியாவை சுத்தி ஏதாவது சர்ச்சைகள் கிளம்பும் போதும் அந்த நேரங்களில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்திருக்காரு அமைச்சர் சேகர் பாபு. இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க பிரியாராஜன் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட தொகுதியுமே முடிவு பண்ணிட்டாங்க. திருவிக நகர்ல தான் அவரு போட்டியிட போறாரு. அதுக்கான பணிகளையும் அவர் இப்பவே தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. 2011 தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்படுது. எனவே 2011, 2016, 2021 3 சட்டமன்ற தேர்தலை அந்த தொகுதி சந்திச்சிருக்கு. 2011 அதாவது முதல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் இங்க வின் பண்ணுது. அடுத்ததா 2016, 2021 அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட தாயகம் கவி இங்க வின் பண்ணியிருக்காரு. தாயகம் கவியும் சேகர் பாபு ஆதரவாளராக பார்க்கப்படுறவர். எனவே தாயகம் கவியோட தொகுதியான திருவிக நகர் தொகுதியை தான் இப்போ பிரியாராஜன் குறி வச்சிருக்காரு. எனவே இதையொட்டி சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, அமைச்சர் சேகர் பாபுக்கும் மேயர் பிரியாராஜனுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல மனக்கசப்புகள் இருக்கு. 2 பேருக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கு. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சேகர் பாபு பிரியாராஜனுக்கு சீட் வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனாலதான் அமைச்சர் சேகர் பாபுவையும் மீறி திமுக தலைமையிட்ட சீட் கேட்கக்கூடிய முயற்சியில பிரியாராஜன் இறங்கியிருக்காரு. இது சேகர் பாபுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பிரியாராஜனுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். காரணம், அந்த தொகுதியில ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தாயகம் கவிக்கு சீட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் மீது எந்த சர்ச்சையும் இல்லை. அவர் மேல எந்த அதிருப்தியும் திமுக தலைமையிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு. அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவரை மாற்றி அந்த இடத்துல பிரியாராஜனை கொண்டு வர வேண்டிய அவசியம் திமுக தலைமைக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதையும் தாண்டி பிரியாவுக்கு 28 வயசுல மேயர் பதவி அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பை திமுக தலைமை கொடுத்தது. எனவே உடனடியாக அடுத்ததான் சட்டமன்ற தேர்தலை மறுபடியும் அவருக்கே வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வுல அவங்க முக்கியமா கவனிக்கிறது, ஏற்கனவே வின் பண்ண கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா அவங்கள மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேல ஏதாவது சர்ச்சையா இருந்தா வேற ஒருத்தரை அந்த தொகுதியில களமிறக்கலாம். அல்லது புதுசா ஒருத்தரை களமிறக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இருக்கணும். திமுக தலைமையோட குட் புக்ல உங்களோட பேர் இருக்கணும். அந்த அளவுக்கு பிரியாராஜன் திமுக தலைமையிட்ட பேர் வாங்கியிருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம பிரியாராஜன் செயல்பாடுகள்ல திமுக தலைமைக்கு பெரிய அளவுல திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, திமுக அமைச்சர்கள்ல முக்கியமான அமைச்சர் சேகர் பாபு. ஸ்டாலினே அவரை செயல்பாபு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் செயல்பாபு அப்படின்னு அவரை பலமுறை பாராட்டி பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட அமைச்சர் மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. அப்படிங்கும்போது இந்த தொகுதியில ஒரு வேட்பாளரை களமிறக்கணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர் என்ற முறையில சேகர் பாபு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த வகையில பிரியாராஜனை சேகர் பாபு தேர்வு பண்ணுவாராங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏற்கனவே சேகர் பாபு ஆதரவால தான் பிரியாவுக்கு மேயர் பதவி கிடைச்சதா சொல்லப்பட்ட நிலையில தன்னோட ஆதரவாளரான தாயகம் கவிக்கு பதிலா பிரியாவை மறுபடியும் சட்டமன்ற தேர்தலுக்கும் பரிந்துரை பண்ணுவாராங்கிறது ஒரு கேள்வி. இது எல்லாத்தையும் தாண்டி பிரியா எப்படி சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரோ அதே போல துணை மேயரா இருக்கக்கூடிய மகேஷும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவதற்கான முயற்சியில இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே மேயர் துணை மேயர் 2 பேர்ல யாராவது ஒருவருக்கு தான் திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கும். அப்படிங்கும்போது மகேஷ்க்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, மேயர் பிரியா பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போதும் சரி, ஒரு சில பிரச்சனையை அவர் ஹேண்டில் பண்ணும்போதும் அவருக்கு இன்னுமே கொஞ்சம் அனுபவம் வேணும் அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படும். எனவே திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3வது முறையா தாயகம் கவி களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பிரியாராஜனுக்கு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அடுத்தடுத்த முறை அவருக்கு திமுக தலைமை அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம். ஆனரபிள் சிஎம் கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் அவர் என்ன ஆலோசனை தராரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்.
அப்போது மட்டும்தான் மக்கள் அதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் வாங்க சார், நானே இப்போ போய் காமிக்கிறேன் எத்தனை அம்மா உணவகம் பூட்டி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூட்டி இருக்கிறது யாரு? மாநகராட்சி சார்பு தான், பட் அங்கே வேலை செய்கிறவங்க கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்ல. மேயரோட கருத்து என்னன்னா, மேயர் சொல்ல வர செய்தி என்னன்னா, அம்மா உணவுகள் நாங்கள் வந்து பொதுமக்கள் பயன்படுத்த வச்சிருக்கோம், ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்திக்கிறது இல்லை. எங்களுக்கு அதனால நஷ்டங்கள் தான் மாநகராட்சிக்கு வருது. அதாவது அம்மா உணவகத்தால் ஒருடைய அம்மா உணவகத்துக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுகிறது. நீங்களே ஒரு கேள்வி சொன்னீங்க, 100 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டெப் ஸ்டடியோட தான் இந்த மாநகராட்சி அது நடத்துது. ஏன்னா மனக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஆரம்பித்த திட்டம், முன்னாள் முதல்வர் பெயர் செயல்படுகிற திட்டம் என்பதால் அதை வந்து நம்ம எதுவும் அதுக்கான எதுவும் நம்ம தொந்தரவு பண்ண வேணாம், அது பொதுமக்களே இருக்கட்டும் என்று அவருடைய பெருந்தன்மையான மனப்போக்கினால் தொடர்ந்து மாநகராட்சி அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களை வந்து என்னோட திருமணத்தின் பொழுது பார்த்தேன். அப்பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டேன். ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து எனக்கு திருமணத்தில் கலந்து கொண்டதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் அவர் வந்து ஒரு வேட்பாளராக பார்த்தேன், மாமன்ற உறுப்பினர் வேட்பாளராக பார்த்தேன். நான் வேட்பாளராக நின்னதே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மேயர் பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஒரு தலித் பெண்ணாக அவர் எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். மேயராக என்னோட கடமைகளை பொறுப்பை நான் எல்லாமே நல்லபடியாக செய்து முடிப்பேன். எல்லாமே அவரோட ஆலோசனையின்படியே நடக்கும். பட்டியலினத்தின்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த தகுதி கொடுப்பதாக தலைவர் நினைச்சார்? நீங்கள் என்ன நினைச்சீங்க? எந்த தகுதி அடிப்படையில் உங்களுக்கு இந்த பதவி உங்களுக்கு மேயர் கொடுக்கப்பட்டிருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக திமுக உறுப்பினர் அப்படின்ற ஒரு பேஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து அப்பாவும் கட்சியில் இருக்காங்க, எங்கள் மாமா திரு செங்கை சிவம் அவர்களும் கட்சியில் இருந்திருக்காங்க, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையின்படி தான் கொடுத்துருக்குறோம். நல்லா பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. This is my first speech and first stage ஒரு மேயராக நான் நிற்கிறது. And I am really very happy about it because இது first speech, first மேடை அப்படின்றதே எனக்கு ஒரு உமன்ஸ் டே அப்படின்ற ஒரு டேயில் செலிப்ரேட் பண்ணுறதுல I am really very happy and very proud to be a woman. First of all, I would like to thank our Honorable CM for giving me this big opportunity. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை உமன்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம சிஎம் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த 50% இடம் ஒதுக்கீடுலாம் வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் டேக் பிளேஸ் ஆச்சு. ஸோ பெண்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து ஓப்பனாக நம்ம சிஎம் நம்ம எல்லாருக்குமே காமிச்சிருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் GCC family. I would represent this as my family because I am going to work with you for next 5 years and more days to come. And each woman is beautiful in their own way, like I said. So நம்ம women அப்படின்னு பார்க்க போனால் எல்லா விமனுமே வந்து தனித்துவம் வாய்ந்தவர்கள், எல்லா விமனுக்குமே வந்து சிறப்பு மிக்கவர், எல்லா துறையிலையுமே வந்து சிறந்து விலகக்கூடியவர்கள் தான் விமன். இந்த விமன் டே அதுவுமா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற தீமில் தான் நம்ம இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து விமனை வந்து தூக்கி பேசுகிறதோ இல்லை ஆண்களை வந்து தாழ்த்தி பேசுகிறதோ அப்படி கிடையாது. ஸோ விமன் அப்படின்னும் போது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு விமன் வந்து எதுலேயுமே குறைஞ்சவர்கள் இல்லை அப்படின்னும் போதும் ஆண்களும் நம்மளுக்கு சமம் தான்ன்றதை காமிக்கிறது தான். ஸோ விமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனித்துவம் இருக்கும், நம்மளோட தைரியம் இருக்கும், நம்மளோட முன்னேற்றம் இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க. அது நம்ம ஃபாதராக இருக்கலாம், ஒரு பிரதராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட சன்னாக இருக்கலாம். எல்லாருக்குமே பேக் போனாக ஒரு மென் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து சில பேர் வந்து தவறாக நினைக்கிறாங்க. விமன் தான் மேலே, விமன் தான் அப்படின்னு ப்ரைடாக நினைக்கக்கூடாது நம்மளை எப்போவுமே. ஸோ ஈக்குவலாக நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணோம்னா நம்ம நேஷன் இன்னும் பெட்டராக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு அழைத்து கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் லிட்டில் nervous about it. But I'll do my best in everything, in my field work and other everything work. And thank you for everyone.